NCERT Grade 12 Chapter 8 D and F block elements உடைய book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 8.20 compare the chemistry of actinide with the lanthanides with a special reference to அப்படிங்கிறதுக்காங்க. First electronic configuration compare பண்ண சொல்றாங்க. ஸோ ஆக்டினைட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் நமக்கு 5F1214 அண்ட் 6D021 அண்ட் 7S2 அப்படின்னு இருக்கும். இதே லாந்தனைட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷெல் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே ஜெனான் அண்ட் இங்கே 5F போல் இங்கே 4F அண்ட் 6Dக்கு போல் 5D அண்ட் 7Sக்கு போல் 6S. அடுத்து 5F ஆர்பிட்டால் do not deeply participate in bonding to a large extent. ஸோ 5F என்ன பண்ணால் நமக்கு பாண்டிங்கில் அவ்வளோ டீப்பாக இன்வால்வ் ஆகாது, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. Next வந்து atomic and ionic sizes. Similar to lanthanoids, actinide also shows actinide contraction. எப்படி lanthanoid contraction இருக்கோ அதே மாதிரி. பட் வந்து actinide contraction தான் நமக்கு என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்கும் எதை விட lanthanoid விட, பிகாஸ் ஆஃப் பூர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 5F. 5F வந்து பூர் ஷீல்டிங்காக இருக்கிறதுனால இந்த கான்ட்ராக்ஷன் lanthanoid விட actinideல இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் lanthanides இருக்கட்டும் இல்லை ஆக்டினைட்ஸாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே நமக்கு என்ன வரும்னா +3 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, ரைட். அது போக இது என்ன வேணால் நமக்கு வெறும் +2 அண்ட் +4 அப்படின்ற மொத்தம் 3 ஆக்சிடேஷன் ஷோ பண்ணும். பட் இங்கே என்ன நமக்கு +2 +4 அடுத்து +6 +7. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும் நமக்கு லாந்தனாய்டில். அண்ட் இதையும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஸோ ரியாக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் லாந்தனாய்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சில எலமெண்ட்ஸ் மோர் ரியாக்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து போக போக பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். லைக் சிமிலர் டு அலுமினியம் வர ஆரம்பிச்சிடும், ரைட்டா. ஆனால் ஆக்டினாய்ட்ஸில் எல்லாமே ரேடியோ ஆக்டிவாக இருக்கிறதுனால அதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கவனிங்க, லாந்தனாய்ட் சீரிஸ் அண்ட் ஏர்லியர் மெம்பர் ஆஃப் தி சீரிஸ் இஸ் மோர் ரியாக்டிவ் அண்ட் தட் இஸ் கம்பேரபிள் டு வித் இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர் லாந்தனாய்ட் ஸ்டார்ட் பிஹேவிங் சிமிலர் டு அலுமினியம். அடுத்து பாருங்க, ஆக்டினாய்ட்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எஸ்பெஷலி when they are finely divided. When we add them into the water, they give a mixture of oxide and hydride. Actinoids combine with most of the non-metals at moderate temperature and alkali have no action on this actinoid metals அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ அப்போ ரியாக்டிவிட்டியை நம்ம கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஸ்டினில் கேட்ட 4 ப்ராப்பர்ட்டியுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இந்த ஆக்சிடேஷன் மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் உங்கள் ஓன் வேர்டில் எழுதிக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு எழுதி காட்டிட்டேன், ரைட்டா. ஓகே, தேங்க்யூ.